பார்க்கும்போது கைகளை நம்ம சரியாக முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் நோயை கண்டுபிடிக்க சில விஷயங்கள் இருக்கு. சரி, நாடி பிடிச்சி நம்ம நோயை கண்டுபிடிக்கிறோம். இப்படி சிம்டம் பார்த்து நோயை கண்டுபிடிக்கிறோம். ஒன்றும் சில வாசனை வச்சு நோயை கண்டுபிடிக்கிறோம். இப்போ சில பேர் நெருங்கினாலே முடியாது, வசதி வாய்ப்புனால கிடையாது, உடம்புல சில வாசத்தினால நெருங்க முடியாது. நம்ம அவ்வளவு கடுமையான சில பேர் வாசனை வச்சு அந்த வாசனை வச்சு எப்படி நோயை கண்டுபிடிக்கிறது? ஒரு உடம்புல தீந்து போன வாசம் அடித்தால் அவர் நிச்சயமாக இதே நோயாளி. யார் உடம்புல, அதாவது இது வந்து டெய்லி குளிச்சுட்டே இருப்பாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, ஆனால் வாசம் அடிச்சுட்டே இருக்கும். அப்படி யாருக்காவது உடம்புல தீந்து போன வாசம் அடித்தால் அவர் இதே நோயாளி. யாருக்காவது அழுகி போன வாசம் உடம்பை வீசினால் அவர் நிச்சயமாக சிறுநீரக நோயாளி. அழுகி போன வாசம். மாமிச வாசனை யார் மீதா வீசினார் அவர் நுரையீரல் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட நோயாளி. ஊசி போன வாசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாசம் அடிச்சுச்சுன்னா அவர் லிவர் பித்தப்பை சம்பந்தப்பட்ட நோயாளி. இப்போ உடம்புல வீசுற வாசத்துக்கு சென்ட் அடிக்கிறதோ பாடி ஸ்ப்ரே அடிக்கிறதோ வந்து நாட் ஏ பர்மனன்ட் சொல்யூஷன். என்னன்னு தெரிஞ்சுட்டு சரி பண்ணும்போது சரியாடும். இப்போ உடம்புல ஒரு சுகந்தமா நல்லா ஒரு வெறுப்பு இல்லாத வாசம் அடிக்கிறதா உடம்புல உறுப்புலாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இது மாதிரி வச்சு நம்ம நோயை நம்ம ஒரு கண்டுபிடிக்கணும். இப்போ ஓரளவு நோயை கண்டுபிடிக்கலாம், ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இல்லையா? சந்தேகம் தான் அப்புறம் கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு இப்போ நமக்கு முக்கியமாக நம்ம சமுதாயத்தில் உள்ள 3 முக்கியமான நோய்கள். ஃபர்ஸ்ட் உள்ளது பிளட் ப்ரெஷர். ரத்த அழுத்தம் தேவையா அப்படின்னு கேட்டா சீன மருத்துவம் பதில் சொல்லுது, எல்லா மனிதர்களுக்கும் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் தேவையே அப்படின்னு அடிச்சு சொல்லுது. உலகமே ஒரு பக்கம் நிற்கும் போது சீன மருத்துவம் தனியா நிற்கிது. பிளட் ப்ரெஷர் எல்லாரும் தேவைன்னு சொல்லுது. பிளட் ப்ரெஷர் தேவைன்னு எல்லாம் மாத்திரை சாப்பிட்ற காலகட்டத்தில் சீன மருத்துவம் தேவைன்னு சொல்லுது. எந்த அடிப்படை சொல்றது கேட்டீங்கன்னா, இதயம் தானாக இயங்குகிறது. இது வந்து நவீன மருத்துவத்துக்கு ஒரு கொள்கை. ஆனா 5000 வருஷத்துக்கு உட்பட்ட சீன மருத்துவம் சொல்லுது, இதயம் தானாக இயங்காது, தேவை ஏற்பட்டால் இயங்கும். இதுதான் தத்துவம். இதுக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்குது சீன மருத்துவம். எப்படி தானா எப்படி தேவைக்கேற்ப இயங்கும்? இப்ப நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், தொட்டு பாருங்க, நார்மல் இல்லையா? திடீர்னு ஓடுது, அப்புறம் தொட்டு பாருங்க, ஒரு படப்படப்பு இதெல்லாம் தெரியுது இல்லையா? அப்ப பிளட் வேகமா பம்பிங் ஆகுது. எதுக்காக? அப்படியே இதே நார்மலா இருக்க வேண்டியதானே? அப்போ தேவைக்கு ஏற்ப சிரிக்கிறோம், வேகமாயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கு ஏற்படும் போதும் அந்த ப்ரெஷர் அதிகமாகும். இப்ப என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, உடலில் ஏதாவது உறுப்பு பாதிக்கப்படுமானால் அந்த உறுப்பு என்ன சொல்லுது? உதாரணம் நுரையீரல் எடுத்துக்கும். நுரையீரல் பாதிக்கப்படுமானால் அந்த நுரையீரல் என்ன செய்யுது? பாதிக்கப்பட்டதுனால, அதாவது சக்தி எனர்ஜி குறைவா இருப்பதனால தும்மல், இருமல், ஆஸ்துமா இது நோயில வரும் இல்லையா? அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தாம் பாதிக்கப்பட்ட நிலையை மூளைக்கு தெரியப்படுத்துகிறது. மூளை இதயத்துக்கு கட்டளை இடுகிறது. ஒன்னு இன்ஃபர்மேஷன், ஒன்னு கமாண்ட். இங்க தகவலை தெரியப்படுத்தாது ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. மூளை என்ன செய்யுது? கட்டளை இடுது இதயத்துக்கு. இதே என்ன செய்யும்? தன்னோட சக்தி அங்க அனுப்புது. எப்படி? ரத்தத்தின் மூலியமாக. அப்ப ரத்தம் வேகமா போகும். அப்படி வேகமா போனாதான் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் நமக்கு வராது. இப்ப இந்த பிளட் பிரஷர் தேவையா தேவையில்லையா? தேவை. அப்போ சரியாயிடும். இந்த நேரத்தில் ஒரு உதாரணம் எடுத்துக்கும். இந்த நேரத்தில் நமக்கு பிரஷர் அதிகமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டு அந்த பிரஷரை தடுத்தால் என்ன ஆகும்? நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். ஓகே, அப்படியே உருவாயிட்டு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டே இருக்க. அடுத்து என்ன செய்யுது? நுரையீரல் பாதிக்கப்பட்டால் பெருங்குடல் பாதிக்கப்படும். பெருங்குடல் பாதிக்கப்பட்ட என்ன உருவாகும்? தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நெஞ்சு எரிச்சல், செரிமான சம்பந்த வியாதிகள் உருவாகும். இப்ப இந்த பெருங்குடல் என்ன செய்யுது? அது தகவலை தெரியப்படுது, ரெக்வெஸ்ட் பண்ணுது மூளைக்கு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எனர்ஜி வேணும். திருப்பி என்ன செய்யுது? பிரெயின் கமாண்ட் டு ஹார்ட், அதாவது இதயத்துக்கு கட்டளை இடுது. இதயம் திருப்பி அது பம்ப் எழுதுது. இப்பதான் ஒவ்வொரு ரூபாய் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன ஆகும்? பிரஷர் வந்து அதுல பிளட் வந்து வேகமா பம்ப் பண்ணிட்டே இருக்கும். இந்த நேரங்களில் நம்ம என்ன செய்ய கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம சந்திச்சு மருந்து மாத்திரை சாப்பிடும் போது இங்க ரத்தம் தேவைப்படுது, சக்தி தேவைப்படுது. நம்ம என்ன செய்யறோம்? மருந்துகளை சாப்பிட்டு மீண்டும் மீண்டும் தடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தான் தடுக்கும் போது ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கும். அதனால்தான் பிளட் பிரஷருக்காக, ரத்த அழுத்தத்துக்காக மருந்துகள் சாப்பிடுபவர்களுக்கு ஆரம்பத்தில் நோய்கள் இல்லாமல் இருந்தும்
காலகட்டம் கொஞ்சம் கொஞ்ச நாள் போக வருஷம் வருஷம் போக அதிகமான புது புது நோய்கள் வருவதற்கு காரணம் இதுதான். இப்போ ஆரம்பத்தில் நம்ம ரத்த ஓட்டத்தை தடுக்காமல் இருந்ததுனாக்கா அது சரியாயிடும். நம்ம நினைச்சோம் அது நம்ம நன்மை செய்ய போகிற ரத்த ஓட்டத்தை தடுத்ததன் விளைவு நோயில் புதுதாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யாருக்கா 10 வருஷம் ரத்த அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கல, 10 வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொடுக்காங்க, மருந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்க கேட்டால் நிச்சயமாக சொல்லுவாங்க ஆரம்பத்தில் என்ன வயதாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது இருந்துடலாம். இப்போ எத்தனை கேட்டால் பட்டியல் போடுவாங்க, மூட்டு வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஒரு பட்டியல் வந்துடும். எப்படி மருந்து சாப்பிட்டு தான் நோய் நல்லாவே போயிருக்குது, ஏன் நல்லா போகல? அப்போ இதான் காரணம். அப்போதான் சீன மருத்துவம் சொல்லுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரத்த அழுத்தம் தேவையே. இது அடிச்சு சொல்லுது. இந்த அடிப்படை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சம்மந்தம் ஆரோக்கியமா இருக்கும். ஒரு ரத்த அழுத்த நோயாளி இப்போ மருந்து சாப்பிட ஆரம்பிச்சா வாழ்நாள் வரைக்கும் மருந்து சாப்பிடுறது நல்லா போகலையே. இதுதான் காரணம். இப்போ என்ன ஆகும்? ஒவ்வொருக்கும் பாதிக்கப்படுது. நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு, பெருங்குடல் பாதிக்கப்பட்டுச்சு, நுரையீரல் வியாதி வர ஆரம்பிச்சிச்சு, பெருங்குடல் வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வயிறு, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரல் பை. ஒரு டேங்க் இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு மட்டும் சப்ளை பண்ணி வச்சுங்களேன். அது 2-3 சிட்டிக்கு எக்ஸ்ட்ரா சப்ளை பண்ண முடியுமா? முடியாது. இப்போ ஏகப்பட்ட உறுப்புகள் பாதிக்கப்படும் போது எல்லா உறுப்பும் சொல்லுவோம் எனக்கு எனர்ஜி பத்தல. அப்போ மூளை என்ன செய்ய கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கும், சரி பண்ணு. அது எவ்வளோ சப்ளை பண்ணும்? முடியாது. ஹார்ட் தலை இசை முடியாமல் போயிருக்கு. ஃபைனல் ஹார்ட் அட்டாக் போகுது பிரச்சனை வரது காரணம் மூல காரணம் தான். இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரத்த அழுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அடுத்து இன்னொரு பெரிய தயார் விஷயம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஹராம் சொல்றதுக்கு போயிட்டான். கொழுப்பு இல்லாத பால் பொருள் ஆகுறது, கொழுப்பு இல்லாத எண்ணெய் ஆகுறது, கொழுப்பு இல்லாத எல்லா மனுஷனுக்கும் கொழுப்பு தேவை. ஏன் கொழுப்பு தேவை? நம்ம சொல்றதெல்லாம் வந்து ஆப்போசிட்டுக்காக சொல்லுங்கிறதா இல்லை, இது அடிப்படை சீன மருத்துவ தத்துவங்கள் இதெல்லாம். ஏன் ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா, மூளை வளர்ச்சிக்கு கொழுப்பு தேவை, செல்லுகள் வளர்ச்சிக்கு மூளை தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை. 2வது பண்டிகை எப்படி கப்பாசிட்டி காப்பாற்ற முடியும்? கொழுப்பு தேவை. அப்போ ரத்த பயிர் அடைப்பு இந்த பிரச்சனை வருது, எத்தனை கொழுப்புலாம் இருக்கு, இதெல்லாம் ஏன்னு கேட்டா அது உண்மைதான். எந்த மனிதனுக்கு வயிறும் மண்ணீரலும் ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் சரியாக இல்லையோ அந்த மனிதனுக்கு நிச்சயமா ரத்தத்துல கொழுப்புலாம் கலக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வயிறு மண்ணீரல் ஒழுங்கா ஏங்க இருந்துச்சுனாக்கா கொழுப்பு உடம்புல சேர உடம்பு கொழுப்பெல்லாம் ஜீரணிச்சுக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஒரு பிரச்சனை வராது. வயிறு மண்ணீரல் வேலை செய்யாட்டி என்ன செய்ய கேட்டீங்கன்னா கொழுப்புல உடம்பு சேர்ந்து ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் வாழ்வு அடக்கி ஏற்படுது, இந்த மாதிரி பிரச்சனை வரும்.